துலாம் வந்து லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க, சாலிடா கல்யாணம் பண்ணிப்பாங்க. லயிச்சு போய் லவ் பண்றாங்க, அவங்க தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி லவ் பண்ணுவாங்க, சாலிடா கல்யாணம் பண்ணிப்பாங்க. என்ன கொஞ்சம் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாமே வந்து பிளஸ்ஸா இருந்தாலும் நல்லா இருக்காது இல்ல லைஃப், கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குதான் செய்யணும். சரி, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பார்ட்னர்ஸோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. புரியுதுங்களா? நம்ம பார்ட்னர்ஸ்க்கு இது பிடிக்கல, அதாவது என் ஒய்ஃப்க்கு இது பிடிக்கல, என் ஒய்ஃப்க்கு இது பிடிக்குது, எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சு ஒய்ஃப்க்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்களா? அப்படி கிடையாது. உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தேன், உனக்கு பிடிக்கிறது நல்லா இல்ல, தப்பா இருக்கு, எனக்கு பிடிச்சது நல்ல விஷயமா இருக்கு, அதனால நிறைய நல்லது நடக்கும் பின்னாடி, அதனால நீ இதைதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு பிடிச்ச விஷயம் தனக்கு பிடிச்சிருக்கு, அதனால எந்த வித நெகட்டிவிட்டியும் வராது, வெறும் பிளஸ் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. சோ இவங்களுக்கு வந்து பாருங்க, அந்த அனலைசிங் கெப்பாசிட்டி அப்படின்றது இயற்கையாவே இருக்கிறதுனால எல்லா முடிவும் தெளிவா எடுப்பாங்க. எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா பார்ட்னர்ஸும் இவங்கள மாதிரியே தெளிவா இருப்பாங்கன்றது கேரண்டி கிடையாது இல்லைங்களா? சோ இந்த மாதிரி இந்த முடிவுகள்ல சில பல குழப்பங்கள் அப்படின்றது வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து ஒரு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப துளாராசி ஜென்னா இருக்கீங்கன்னா, உங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, எனக்கு கிடைச்ச மாதிரி லைஃப் பார்ட்னர் உலகத்துல யாருக்குமே கிடைக்கலப்பா, வாவ் எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் எனக்கு அமைஞ்சிருக்காரு அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம்.